இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரமா நின்னுட்டு வேலை செய்றவங்க. அட் த சேம் டைம் நம்ம வீட்ல இருக்கிற அம்மாக்கள் பாத்தீங்கன்னா, கிச்சனுக்குள்ள போனாலே ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கண்டினியூஸா நிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிக்கிறனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வேர் அண்ட் டேர்னால கொஞ்ச நாள்லயே உங்களோட ஜாயிண்ட்ஸ், போன்ஸ் எல்லாம் தேய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க ரிலாக்ஸ்டா நின்னுட்டு ஜஸ்ட் உங்களோட ஹீல் அப் அண்ட் டவுன் பண்ணுங்க. நீங்க பேலன்ஸ் வேணும்னா உங்களோட ஒர்க் டாப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட காஃப் பெயின் இல்லை இந்த கால் வந்து மரமறுத்து போகுது, இல்லைன்னா வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கும், அந்த மாதிரி இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் நடக்காம பார்த்துக்கலாம். இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் நீங்க 20லிருந்து 30 வாட்டி பண்ணுங்க. மெதுவா பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இடுப்புல கை வச்சுட்டு ஒரு காலா மெதுவா நீங்க வந்து தூக்கணும் இப்படி. ஸோ மாத்தி மாத்தி தூக்குங்க. இந்த எக்ஸசைஸும் 20லிருந்து 30 கவுண்ட் வரைக்கும் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஒரு காலு ஃப்ரண்ட் அண்ட் இன்னொரு காலு பேக்கு. முன்னாடி இருக்கிற முட்டியை நல்லா நீங்க ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணும். பின்னாடி வந்து உங்களோட ஹீலை தூக்காம அப்படியே ஃப்ரண்ட்ல போங்க. இப்படி போகும்போது உங்களோட காஃப் மசில் உங்க கெண்டைக்காலில் வந்து ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். அது அப்படியே ஒரு 45 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது த்ரூ அவுட் உங்களோட ப்ரீதிங் வந்து நார்மலாக இருக்கணும். எந்த ஒரு எக்ஸசைசஸ்க்கும் நீங்கள் பிரெத் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு பண்ணக்கூடாது. லெக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். இப்போ ஹிப்ல கை வச்சுட்டு உங்க டோஸை அப் அண்ட் டவுன் பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஷார்ப்பாக ஒரு போன் இருக்கும், அது ஷின் போன்பாங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போனை தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு பெயின் இருக்கும். அது ஏன்னா லாங் டியூரேஷனில் நீங்கள் நிற்கிறனால உங்களோட போன்ஸை நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஒரு காலை ஃப்ரண்ட்ல லிஃப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சப்போர்ட் வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அப்படியே மெதுவா ரொட்டேட் பண்ணுங்க ஆங்கிள. அப்படியே ரிவர்ஸ். ஸோ இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 20 டைம்ஸ் பண்ணுங்க. ரிவர்ஸ். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்கள் காலுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் லாங் ஸ்டாண்டிங்னால உங்களுக்கு வேர் அண்ட் டேர், அதாவது ஒரே இடத்துல நீங்கள் நிற்கும் போது உங்களோட போன்ஸ்க்கு நீங்கள் நிறையா வெயிட் கொடுப்பீங்க. அதனால வர அந்த டீஜென்ரேஷன், தேய்மானம் அதெல்லாம் இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்ன எக்ஸசைஸ் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களுக்கே வந்து உங்கள் கால் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.